ஆபத்தில் உதவுபவனே நண்பன் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. டிட்வா புயலால் சிதைந்து போன இலங்கை மீண்டு வர முடியாமல் தவித்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளது. நடமாடும் மருத்துவ குழுவை இலங்கைக்கு அனுப்பியுள்ளது இந்தியா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கையை சூறையாடிவிட்டு சென்றது டிட்வா புயல். இதன் காரணமாக அங்கு பெருவெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரை 465 பேர் உயிரிழந்துள்ளனர். 366 பேரை காணவில்லை. அவர்களின் நிலை என்ன ஆனது என்பதே தெரியவில்லை. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. அதேபோல தங்கள் வீடுகளை இழந்த 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். அங்கு காணும் ஒவ்வொரு காட்சிகளும் சொல்லி மீளா துயரம்தான். சிதைந்து கிடக்கும் இலங்கைக்கு பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருகின்றன. அந்த வகையில் ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் இந்தியா இலங்கைக்கு அவசர கால உதவிகள் மற்றும் மீட்பு குழுக்களை அனுப்பி வருகின்றன. குறிப்பாக மருந்துகள், உணவுப் பொருட்கள் உட்பட 50 டன்னிற்கும் மேலான அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நம் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் பல இடங்களில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நமது விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர்கள் வாயிலாக வெள்ளத்தில் சிக்கிய முதியவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் என நூற்றுக்கணக்கானவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். புயலின் பாதிப்பை சமாளிக்க இலங்கை அரசு அவசர கால நிலையை அறிவித்துள்ளது. இந்நிலையில் நடமாடும் மருத்துவமனை மற்றும் 73 மருத்துவ பணியாளர்களை இலங்கைக்கு இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நமது விமானப்படையின் போக்குவரத்து விமானம் மூலம் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவிலிருந்து மருத்துவ குழுவினர் சென்றுள்ளனர். இந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு, ஆய்வகம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளன. இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்திருந்தார். இதற்கு இலங்கை அதிபர் நன்றி தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.